ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்ப்பு ஆகியதான் மிக சிறப்பான வரலாற்று நிகழ்வுகள் தான் நற்செய்தி நூல்களின் அடித்தளம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசுநாதரின் வாழ்வில் கடைசி நிகழ்ச்சிகளில் மிகவும் முக்கியத்துவம் பெறுவது இயேசுநாதரை ஒரு பெண் தைலத்தால் அபிஷேகம் செய்கின்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி 4 நற்செய்தி நூல்களிலும் சொல்லப்பட்டுள்ளது. மார்க்கு நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 3-9, மத்தேயு நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 6 முதல் 13, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் தொடங்கி 50ஆம் வசனம், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12 1 முதல் 13. இந்த 4 நற்செய்தி நூல்களிலுமே ஒரு பெண் இயேசுநாதரை தைலத்தால் அபிஷேகம் செய்கின்ற நிகழ்ச்சி குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைக்காவிரிக்கு நீங்க போய் பாருங்க. மைசூரு பக்கத்தில் இருக்கு, கொடகு மலையில ஒரு சின்ன ஒரு நீர் ஊற்றாகத்தான் காவிரி புறப்படுது. ஆனா 800 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து 2-3 மாநிலங்களை தாண்டி நம்ம ஊர்ல பூம்புகார்ல போய் அது கடல்ல கலக்குது. வர்ற அந்த காவிரி ஆற்றினுடைய தண்ணீரினுடைய வேகம், அதனுடைய சக்தி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக ஆங்காங்கே அணை கட்டி இருக்கிறார்கள். ஏறத்தாழ 7-8 அணை காவிரி மேலே கட்டப்பட்டிருக்கிறது. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணீரினுடைய ஆற்றலை தடுத்து நிறுத்தி அதை சரியான முறையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக. அஸ்ஸாம் கவுஹாத்தில ஒரு நிகழ்ச்சிக்காக நான் சென்றிருந்த பொழுது பிரம்மபுத்திரா ஆற்றினுடைய பாலத்தில் நின்று பார்த்தேன். எனக்கே பயமா இருந்துச்சு. எவ்வளவு பிரம்மாண்டமான தண்ணீர், அந்த ஆற்றில் வருகின்ற தண்ணீருடைய ஆற்றல் சக்தி சீறி பாய்ந்து கொண்டு வருகிறது. அப்புறம் சொன்னாங்க, ஐயா அங்கங்கே இதுக்கு நீ மின்சாரம் எடுப்பதற்காக அங்கங்கே தடுப்பணைகள் எல்லாம் கட்டிதான், அதையும் மீறி பருவமழை பெய்கின்ற பொழுது வெள்ளம் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நைல் நதி எடுத்துக்கங்களேன், 6000 மைல் அது பிரயாணம் செய்கிறது. 12 நாடுகளிலே அது போகுது. இந்த நைல் நதியினுடைய தண்ணீரை அவர்கள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி ஏதாவது ஒரு வகையில அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டங்களை எல்லாம் தீட்டுகிறார்கள். கடைசியில பாத்தீங்கன்னா மத்திய தரக்கடலில் அது சேருது, 12 நாடுகளுக்கு போகிறது. ஏன் அமெரிக்கா கனடா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய நயாகரா நீர்வீழ்ச்சி, அது ஒரு பெரிய ஆற்றிலிருந்து வரலைங்க, அது பனி மலை உருகிறதுனாலே வருகின்ற தண்ணீர். 12,000 ஆண்டுகள் ஆச்சாம். அந்த தண்ணீரையும் அவர்கள் ஆங்காங்கே தடுப்பணைகள், பல்வேறு விதமான அந்த தண்ணீரினுடைய போக்கு, அதனுடைய வேகத்தை குறைப்பதற்காக பல்வேறு விதமான திட்டங்கள் எல்லாம் அவர்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் இருக்குமானால் அது தண்ணீர் தான். ஆனா அந்த தண்ணீரையே அணை கட்டி மனிதன் அதை கட்டுப்படுத்துகின்றான். ஆனால் இந்த உலகத்திலேயே எந்த அணையினாலும் கட்டுப்படுத்த முடியாத மாபெரும் ஆற்றல் ஒன்று இருக்குமானால் அது மனிதனுக்கு கடவுள் கொடுத்த அன்பு என்கின்ற அருள் கொடைதான். அந்த அன்புக்கு இருக்கின்ற ஆற்றல், அந்த அன்புக்கு இருக்கின்ற வேகம், அன்புக்கு இருக்கின்ற சக்தி எந்த அணையினாலும் அதை தடுக்க முடியாது. இதை ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட அன்பினுடைய வெளிப்பாடாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சி தான் ஒரு பெண்மணி இயேசுநாதருடைய பாதத்தை தைலத்தாலே பூசுகின்ற நிகழ்ச்சி. சரி, இப்ப நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம். 4 நற்செய்தி நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நடைபெற்ற இடம், நடைபெற்ற நேரம், அதை செய்த பெண்மணி, இதை குறித்த குறிப்புகள் ஆங்காங்கே சற்று வித்தியாசமாக சொல்வார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், இது நடைபெற்ற இடம் எங்க நடந்தது, லூக்கா சொல்வாரு பரிசேயனாகிய சீமோன் வீட்டிலம்பாரு. மத்தேயும் மார்க்கும் குஷ்டரோகியான சீமோன் வீடுன்னு சொல்லுவாரு. ஆனா யோவான் பெத்தானியாவிலே மார்த்தாள் மரியாள் வீட்டிலே நடந்ததாக சொல்வார்கள். சரி, நடைபெற்ற காலம் அப்படின்னா மத்தேயு, மார்க், லூக்கா எல்லாம் இதெல்லாம் இயேசுநாதருடைய திருப்பணி தொடக்க காலத்தில் நடந்ததாக சொல்வார்கள். ஆனால் யோவான் மாத்திரம்தான் பஸ்கா பண்டிகைக்கு 6 நாட்களுக்கு முன்பதாக நடந்தது என்று சொல்லுவார். தைலத்தால் பூசிய பெண்மணியினுடைய பெயர் என்ன என்றால் பெயரும் ஒத்து சொல்ல மாட்டாங்க. ஆனா யோவான் மாத்திரம் சொல்லுவாரு, அவள் மரியாள் என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொரு நற்செய்தி நூலிலும் ஒவ்வொரு தகவல் கொடுக்கப்பட்டிருப்பது ஏன் என்ற கேள்வி நம்முடைய மனதிலே வரலாம். உண்மைதான், ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு விதமான மக்களுக்கு நற்செய்தியாளர்கள்
எழுதினது தான் இந்த நற்செய்தி புஸ்தகம். சுருக்கமா சொல்ல போனோம்னா, பல்வேறு விதமான மக்களுக்கு இயேசுநாதனுடைய வாழ்க்கை திருப்பணியை குறித்து அவர் எழுதுகின்ற பொழுது தொகுத்து வழங்குறாங்கல்ல, எடிட்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார் அல்லவா, அப்படி அவர்கள் தொகுத்து வழங்கிய போது அவர்கள் குறிப்பிட்டது பல்வேறு விதமான குறிப்பிட்ட தகவல்கள் சற்று மாறி இருக்கலாம். ஆனால் அடிப்படையாக அவர்கள் சொல்கின்ற ஒரே செய்தி, ஒரு பெண்மணி இயேசுநாதர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக விலை உயர்ந்த தைலத்தினாலே அவருடைய பாதத்தை கழுவினாள் என்கின்ற செய்தி 4 நற்செய்தி நூல்களிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை நாம் உற்று நோக்குவோம். முதலாவது, யூத பாரம்பரியத்தில் யார் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் அவர்களுடைய தலையில எண்ணெய் பூசுவது என்பது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை. யூத பாரம்பரியத்தின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஒரு செயல். ஆனால் இந்த பெண்மணி செய்த செயலை சற்று நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஒரு இறையியல் சார்ந்த ஒரு புதிய அர்த்தத்தை இந்த பெண்மணி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாள். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த பெண்மணி இயேசுநாதருடைய பாதத்தை தைலத்தால் பூசினது இறையியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி என்பதை மறந்து போய், என்ன இறையியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி? பழைய ஏற்பாட்டு காலத்துல அரசர்கள், குருக்கள் இவர்கள் எல்லாம் எண்ணெயை அவர்களுடைய தலையிலே எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்து அவருடைய அழைப்பை உறுதி செய்வார்கள். அப்படித்தான் இயேசுநாதர் மெசியா, எதிர்பார்க்கப்பட்டிருந்த மெசியா தான் இயேசுநாதர். இயேசுநாதனுடைய மெசியா என்கின்ற அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கின்ற நிலையை உறுதிப்படுத்துகிற வண்ணத்திலே தான் இந்த பெண்மணி விலை உயர்ந்த தைலத்தை எடுத்து அவருடைய தலையிலே பூசுகிறாள். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரை எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா இயேசுநாதர் தான். அவர் எப்படிப்பட்ட மேசியா என்று சொன்னால், அரசியல் சார்ந்த மேசியா அல்ல, துன்புறும் மேசியாவாக இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் என்பதை இந்த தைலத்தை தலையிலே பூசினதன் மூலமாக உறுதி செய்கின்ற ஒரு முக்கியமான இறையியல் கருத்தை இந்த பெண்மணி தெரிவிக்கின்றார். நான் தெரியாம கேட்கிறேன், இத்தனை 12 சீஷர்கள் கூட இருந்தாங்கல்ல, எல்லாம் வந்து இயேசுநாதர் மேசியா மேசியான்னு தான் சொன்னாங்க. இயேசுநாதர் யாருக்குமே சொல்லாதீங்க நீங்க என்று சொல்லுவதையெல்லாம் நாம் திருமறையில வாசிக்கிறோம். இயேசுநாதர் செசரியா பிலிப்பு பட்டணத்துக்கு வர்றாரு. வர்ற போது கேட்கிறாரு, மக்கள் எல்லாம் என்னை யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்ட பொழுது சீஷர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே உம்மை எலியா என்று சொல்கிறார்கள், உம்மையை யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிறார்கள். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். உடனடியாக சீமோன் பேதுரு, நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்கின்றார். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர்தான் மெசியா. ஏங்க, மெசியா என்று சொன்னவன் மறுதளித்தான். மெசியா என்று சொன்னவர்கள் விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். இன்றைக்கு மெசியா தன்மையை உறுதிப்படுத்தினது இந்த பெண்மணி தான். ஆனா அந்த பெண்மணியுடைய பெயர் சொல்லல. ஏன் சொல்லல நமக்கு தெரியாது. இப்படித்தான் குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, பெண்களுடைய பங்களிப்பை சற்று குறைவாக எண்ணி பார்க்கின்ற ஒரு சூழலை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் இந்த பெண்மணி இயேசுநாதரை மெசியா என்கிறதை உறுதிப்படுத்துகிறார். அது சரி, தலையில தான் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க, ஆனா இந்த பெண்மணி காலில் ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறாளே, தைலத்தாலே பாதங்களை பூசுகிறாரே என்பதற்கும் ஒரு இறையியல் விளக்கத்தை சொல்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இயேசுநாதனுடைய மரணத்திற்காக செத்த பின்னாடி தான் காலில் எண்ணெய் பூசுவாங்க. ஆகையினால இயேசுநாதருடைய சிலுவை மரணத்திற்கு ஆயத்தப்படுத்துகிற வண்ணத்தில இந்த பெண் இயேசுநாதருடைய பாதங்களில அந்த தைலத்தை பூசுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பெண்மணி ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும்? எதற்காக இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இயேசுநாதர் மெசியா. அது மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய ஜீவனை மனுக்குலத்திற்காக கொடுக்கப்படுகிறார் என்பதை உறுதியாக தெரிந்து கொண்டு அதை உறுதிப்படுத்துகிற வண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சி அங்கே நடந்தேறுகிறது. அடுத்தது, இயேசுநாதர் இந்த செய்கையை வரவேற்கிறார். என்னை அடக்கம் பண்ணப்படும் நாளுக்கென்று இதை செய்தால் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பெண் இயேசுநாதருடைய பாதத்தை தைலத்தினாலே பூசி அவருடைய மெசியா தன்மையையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் உறுதி செய்து இவர் மூலமாக உலகத்திற்கு மீட்பு வருகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஒன்று. இரண்டாவதாக, நீங்க திரும்ப திரும்ப வாசிட்டு வந்தீங்கன்னா, விலையேற பெற்றதை கொடுக்கிறார், விலை உயர்ந்ததை கொடுக்கிறார்.
இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அவங்க சொல்றாங்க பாருங்க, 300 தினாரியம் இருக்குமா அதனுடைய விலை. அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஆண்டு முழுவதும் அவன் சம்பாரிச்சான அவன் கூலி எவ்வளவோ அதுதான் 300. அப்படி என்று சொன்னால் அவர் அதனுடைய விலை என்ன என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்படி விலையுயர்ந்த பொருளை அவள் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு கணக்கு பார்க்காது. கணக்கு பார்க்காமல் செய்யப்படுகிற செயல் தான் அன்பினுடைய செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்ப யூதாஸ் காரியத்தை சொல்றாராம். யோவான் நற்செய்தியாளன் 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, இது 300 தினாரியத்திற்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. ஆமா, ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம். உங்களுடைய கணக்கு என்ன கணக்குன்னா, உங்களுடைய பகுத்தறிவினாலே சொல்லப்படுகிற பொருளாதார கணக்கு. ஆனால் இந்த பெண்மணியுடைய மனதிலே இருப்பது என்னவென்று சொன்னால், அன்பை மையமாக வைத்து செய்யப்படுகின்ற செயலிலே இருக்கக்கூடிய பொருளாதார தன்மையை குறித்து பேசுகிறாள். இந்த பொருளாதாரத்திற்கு கணக்கு கிடையாதுங்க. நீங்க கணக்கு வைக்கவே முடியாது. ஆகவேதான் விலை உயர்ந்த பொருளை அவள் அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லைங்க, நீங்க யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா, யாருக்காவது ஒரு பரிசு கொடுக்கணும்னா, அந்த பரிசிலே கொஞ்சமாவது உங்களுடைய தியாகம் இருக்க வேண்டும். தியாகம் இருக்க வேண்டும். இந்த பெண்மணி இவ்வளவு விலை உயர்ந்த தைலத்தை அவள் பெறுவதற்கு, சேமித்து வைத்திருப்பதற்கு, அதை அவள் தன்னிடமிருந்த எல்லா பொருளையும் தான் அவள் செலவு பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அவளுடைய தியாகத்தை கண்டிப்பாக நாம் பாராட்ட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பெண்மணி இயேசுநாதருடைய மெசியா தன்மையையும் அவருடைய மரணத்திற்காக அவரை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இதை செய்து முடிக்கின்றாள். தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது அடுத்ததான் ஒரு முக்கியமான செய்தியை யோவான் நற்செய்தியாளன் நமக்கு சொல்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்புல உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதுதான் அந்த வாய்ப்பை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளணும். நீங்க பயன்படுத்தலைன்னா பின்னாடி அதற்காக ஒரு காலத்துல நாம் வருத்தப்படுவோம். ஐயோ, நாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது அதை நாம் சரியான நேரத்தில் செய்யாம விட்டுட்டோமே என்று நாம் வருத்தப்படலாம். ஆனால் இந்த பெண்மணி இயேசுநாதர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக சரியான தருணத்தில் இந்த பெண்மணி இந்த செயலை செய்வதை நாம் பார்க்கிறோம். ஓ ஹென்ரின்னு ஒரு குறுநாவல் ஆசிரியர் இருப்பார் ஆங்கில இலக்கியத்தில். அவர் சொல்லுவார், கிஃப்ட் ஆஃப் த மேகின்னு ஒரு கதை சொல்லுவார். அதில் ஜிம்முன்னு ஒருத்தர் இருப்பார், அவருடைய மனைவி டெல்லா. டெல்லாவுக்கு நீண்ட கூந்தல் இருக்கும், ஜிம்மு கையில் ஒரு வாட்ச் இருக்கும், கடியாரம் கட்டியிருப்பார். ஏதோ ஒரு முக்கியமான தருணத்தில் இவர்கள் ஒருவருக்கொருவர் பரிசு கொடுக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். டெல்லா கையில் காசு இல்லை, என்ன செய்யுது என்று யோசித்து பார்ப்பால் தன் கணவனுடைய ஜிம்முடைய கடியாரத்திற்கு ஒரு தங்க செயின் போடணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லா தன்னுடைய நீண்ட கூந்தலை அவள் விற்று அதற்குண்டான பணத்திலே இவருக்கு ஒரு தங்க செயின் வாங்குவா. அந்த வாட்சுக்கு இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மனைவியினுடைய கூந்தலை சீவுவதற்காக நல்ல விலை உயர்ந்த சீப்பு வாங்குவார். அதற்காக தன்னுடைய வாட்சை வித்து தான் அதை வாங்குறார். 2 பேரும் ஒருவருக்கொருவர் சந்திக்கின்ற பொழுது அப்பொழுதுதான் தெரிகிறது, இந்த அன்புக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. அணைகட்டி யாராலும் தடுத்து நிறுத்திட விட முடியாது. சிலுவைக்கு இயேசுநாதர் செல்கின்றார். எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா அந்த நேரத்தில். சீஷர்கள் காட்டி கொடுத்து மிக கசப்பான அனுபவம். காட்டி கொடுக்கிறார்கள், விட்டு விட்டு ஓடி விடுகிறார்கள், அபாண்டமாக பழி சுமத்துகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசுநாதருக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல், இயேசுநாதரை சிலுவையை சந்திப்பதற்கு அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆதரவு என்னவென்று சொன்னால், இந்த பெண்மணி இயேசுநாதருடைய பாதத்தை தைலத்தால் பூசுகின்றார். அன்பின் நிமித்தமாக. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுநாதருடைய பாடுகள், அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இயேசுநாதரை நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீர்களா? டு யூ லவ் ஜீசஸ்? இயேசுநாதருக்காக அவர் ஒரு மேசியா என்று இந்த பெண் அறிக்கை செய்தாலே, இயேசுநாதனுடைய மரணத்தின் மூலமாக மனுக்குலத்திற்கு விடிவு கிடைக்கிறது என்று உறுதிப்படுத்தினாலே, நாம உறுதிப்படுத்தி இருக்கிறோமா? இயேசுதான் என்னுடைய ஆண்டவர், அவருடைய மரணத்தினாலே நான் பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறேன் என்று உறுதி சொல்ல முடியுமா? இந்த பெண்மணியை போல. எல்லாவற்றுக்கும் மேலாக அவ்வளவு அன்பு செய்தால். நம்முடைய திருவள்ளுவர் கூட சொல்லுவாரு, அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். பார்த்தீங்களா, ஒரு மனுஷனுக்கு துன்பம் வருகின்ற பொழுது நம்மையே அறியாம நாம் செய்கின்ற பணிகள் தான், நாம் செய்கின்ற காரியங்கள் தான் அன்புக்கு அடைக்காலம். அதை யாருனாலும் தடுத்து நிறுத்த முடியாது.
இந்த பெண்மணி சிலுவைக்கு செல்கின்ற இயேசுநாதர் மேலே வைத்திருந்த அன்பை எந்த அணையை கட்டினால் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இந்த பெண்ணை போல நாம் ஆண்டவரிடத்திலே அன்பு செய்கிறோமா? Do you love Jesus? இயேசுவிடத்திலே அன்பு செய்கிறீர்களா? அவர் மேசியா என்று நீங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்தினாலே நமக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது என்பதை நம்முடைய வாழ்விலே நாம் காட்டி இருக்கிறோமா? எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்காக நான் எதையும் துறப்பேன், அவருக்காக நான் எதையும் விட்டுக் கொடுப்பேன், அவருக்காக எல்லாவற்றையும் நான் இழப்பேன் என்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய மனப்பான்மையை நாம் பெற்றிருக்கிறோமா? இந்த பெண்மணி கற்றுக் கொடுக்கின்ற வாழ்வியல் தத்துவங்களை நாம் ஏற்றுக்கொண்டால் சிலுவையிலே இயேசுநாதர் காட்டின மாபெரும் அன்புக்கு நாம் சாட்சிகளாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமென். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல்